தங்க விலை பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு சரிவு ஏற்பட்டதுனால, தங்க மாளிகையில கூட்டம் பார்த்தீங்கன்னா நெரிசல்ங்க. லிஃப்ட்ல ஏற போனா, லிஃப்ட்டுக்காக 1/2 மணி நேரம் காத்திருக்க வேண்டியதா இருக்குது. பார்க்கிங்கில போனா, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி லெவல் கார் பார்க்கிங்கே வந்து ஃபுல்லுங்க. ரோட்ல நடக்கக்கூட முடியலைங்க. எல்லா பக்கமும் வந்து தங்கம் வாங்க மக்கள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தங்கம் விலை திடீர்னு சரிவாயிடுச்சு. வா உடனே ஓடி போய் தங்கம் வாங்கலான்ட்டு என் நண்பர் கூப்பிட்டதுனால, நான் நேரா தங்க மாளிகைக்கு வந்தேங்க. டி நகரில இருக்கிற அந்த தங்க மாளிகைக்கு வந்தேன். பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லுங்க. பைக் பார்க்கிங் ஒரு பக்கம் ஃபுல்லு. அந்த பக்கம் மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஃபுல்லு. மக்கள் கார் எடுத்துக்கிட்டு இந்த பக்கமும், அந்த பக்கமும் அல்லாடினாங்க. ஆனாலும் நாங்க ஒரு இடத்துல வண்டிய போட்டு உள்ளே போனோங்க. வரும்போதே அழகான விநாயகர் சிலை, அதற்கு கீழே பூ. ஆனா, அந்த கிரவுண்ட் ஃப்ளோரே பார்த்தீங்கன்னா கூட்டம் அள்ளுதுங்க. அட கிரவுண்ட் ஃப்ளோரில் நகை வாங்க வந்தாங்களா இல்லை காயின் வாங்க வந்தாங்களான்னு யோசனை பண்ணுறதுக்குள்ளே மேலே ஏறி போனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கேயுமே கூட்டம் பயங்கரமாக நிற்குதுங்க. எங்கே பார்த்தாலும் மக்கள் க்யூவில் நின்றபடி தங்கத்தை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. கோபி சுதாகர் சொல்லுவாங்களே, எங்கே இருந்துடா இவ்வளோ பணம் உங்களுக்கு வருதுன்ட்டு. அதை தாங்க கேட்குறேன். எங்கே இருந்துங்க இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பணம் வருதுங்க நகை வாங்குறதுக்கெல்லாம்? பார்த்தீங்கன்னா மக்கள் நகையை வாங்கி குவிச்சபடியே இருக்கிறாங்க. இத்தனைக்கு என்னங்க தங்க விலை பார்த்தீங்கன்னா கிராமுக்கு 10,000க்கு கீழே போச்சு. இன்னுமே 13,000 14,000ன்ட்டு அந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது. ஆனாலும் கார் பார்க்கிங்கில் ஃபுல்லு, பைக் பார்க்கிங்கில் ஃபுல்லு, கடையில் கூட்டம்ன்ட்டு ஒரே நெரிசலாக எங்கே பார்த்தாலும் இருந்ததுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாருங்க, அகமதாபாத்தில் தங்க விலை அதிகமானதுனால கோல்டு காயினும் விற்கிறதையும் வாங்கிறதையும் அங்கே இருக்கிற கடைகள்லாம் நிறுத்திட்டாங்கன்ட்டு. ஆனால் நம்ம ஊரில் தங்க முகம் கொஞ்சம் கூட குறையலுங்க. 25,000 ரூபாய் கிராம் போனாலும் மக்கள் வாங்குவாங்க.